ஹாய். ஸோ ஃபிலடெல்ஃபியா டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது என்னுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எடுத்தது. இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய மற்ற வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. அது எல்லாமே என்னுடைய ஐஃபோனில் கேப்சர் பண்ணப்பட்டது. ஸோ என்னுடைய ஃபிலடெல்ஃபியாவுடைய கடைசி நாளில் இந்த ஒரு பிரிட்ஜில், இந்த ஃப்ராங்க்லின் பிரிட்ஜில் ஏறி, ஃப்ராங்க்லின் பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் ஃபிலடெல்ஃபியா, அதை தாண்டி போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நியூ ஜெர்சி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிரிட்ஜில் ஒரு ஃபுல் வாக் எடுத்திருந்தேன் நான். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு அமேசிங் சன்செட். ஸோ நான் இப்போ இந்த நடுவில் ரிவர், அந்த பக்கம் ஃபிலடெல்ஃபியா, நான் இப்போ நியூ ஜெர்சியில் நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து சன்செட்டை பார்க்க முடியுது. செம்மையான ஒரு பிரிட்ஜு. ஆக்சுவலி யூஎஸில் நிறைய ஆறுகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 ஆறுகளுக்கு நடுவில் அதுவே ஒரு பெரிய பார்டர் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி பிரிட்ஜஸ் பார்க்கலாம். ப்ரூக்லின் பிரிட்ஜு, அப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோ, அப்புறம் இன்னும் நிறைய ஃபேமஸான பிரிட்ஜஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரிலாம் கூட இருக்குதுன்னு நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். லைக் அது என்ன பிரிட்ஜுன்னு சரியாக தெரியல. பட் ஒருத்தர் கம்யூட்டேஷனுக்காக ஒரு பிரிட்ஜு கட்டணும்னு ஆசைப்பட்டார். பட் அவர் பெட்ரிடன் ஆகிட்டார். அவர் சைகை மூலமாகவே டேப் பண்ணியே ஒரு இன்புட்ஸை கொடுத்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பரோ அவருடைய அசிஸ்டண்ட்டோ அந்த பிரிட்ஜை கட்டி முடித்தாங்க அப்படின்னு நான் படிச்சிருந்தேன். ஸோ உண்மையிலேயே பயங்கரமான ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு. அது என்ன பிரிட்ஜுன்னு கொஞ்சம் தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு சப்போஸ் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜோடைய லென்த்து. ஸோ டோட்டலாக நான் நடந்து போய் க்ராஸ் பண்ணி, இப்போ ஆக்சுவலாக மணி ஒரு 7:30-8 மணி இருக்கும். ஓரளவுக்கு குளிர், டெம்பரேச்சர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ என்னுடைய டேஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் நியூயார்க்கில் ஆரம்பித்து நியூ ஜெர்சி போயிட்டு அப்படியே இப்போ ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கேன். ஃபிலடெல்ஃபியாங்கிறது பென்சில்வேனியாவில் ஒரு சின்ன சிட்டி ஆர் கேபிட்டல் சிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமான டெவலப்மெண்ட் கிடையாது, அதே டைம் ரொம்ப புவராகவும் இல்லை. மக்கள் ரொம்ப நீட்டாக இருந்தாங்க. கிளைமேட் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது இருந்துச்சு. வாஷிங்டன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மான்யூமெண்ட்டாக இருக்கும். நியூயார்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபிலடெல்ஃபியா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மிக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பீப்புள் ரொம்ப நல்லா வெல் மேனர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஈவினிங் டெஃபினட்டாக எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும், ஒவ்வொரு பில்லரும், ஒவ்வொரு ரோப்பும் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. பெருசாக இந்த அளவுக்கு செக்யூரிட்டி கிடையாது. நிறைய கேமரா கூட இருந்த மாதிரி எனக்கு கண்ணுக்கு படலை. பட் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஸோ நியூ ஜெர்சியிலேருந்து பென்சில்வேனியாவை வேடிக்கை பார்த்துட்டேன். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட், காரு, லைட்ஸு, கீழே டிராஃபிக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஒரு வாக் எடுத்தேன். ரிட்டர்ன் வாக் எடுக்கும்போது எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ், அங்கே இருக்கிற அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் நேரம் உட்காந்து வாட்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக நான் என்னுடைய ஹாஸ்டலுக்கு திரும்பி போயிட்டேன். ஸோ இந்த ஃபிலடெல்ஃபியா ட்ரிப்பு டெஃபினெட்லி நான் எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, லைக் ஓகே, வாஷிங்டனுக்கும் நியூயார்க் நடுவில் ஒரு சின்ன ஊர் இருக்குது, அந்த ஊரில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோடில் தான் ஆரம்பித்து பண்ணேன். இந்த இதில் நிறைய பேர் வாக்கிங், ரன்னிங், ஜாகிங் அதெல்லாம் பண்ணுறது பார்க்க முடியும். நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் கீழே ஈவினிங், ஏன்னா 8 மணி ஆகியும் பெரிய அளவுக்கு இருட்டலை. இந்த பிரிட்ஜ் மாதிரி அந்த சைடில் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. பொதுவாக நிறைய ஊர்களில் லைக் செபு, டனாங் மாதிரியான ஊர்களில் ரிவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு 2-3 பிரிட்ஜஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் நிற்கிற பிரிட்ஜ் தான் மெயின் பிரிட்ஜு. கீழே ஒரு பெரிய ஹைவே இருக்குது. ஸோ அந்த ஹைவே அப்புறம் இங்கே பக்கத்தில் ஃபெரி பாயிண்ட் மாதிரி இருக்குது. பட் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா, நான் போன டைமில் போட்ஸ் ஆப்ரேட் பண்ணி பார்க்கல. பட் இங்கே யாட்டு, போட்டு மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நல்ல லக்ஸூரியஸான ஒரு ஸ்பேஸ். நல்ல பார்த்திங்கன்னா இப்போ மற்ற ஊர்களாக இருந்தால் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே நிறைய ஃபெரி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், போட் போகும், அது மூலமாக டிரான்ஸ்போர்ட் இருக்கும். பட் இங்கே அவ்வளோக்கா எதுவுமே இல்லை. ஸோ டெஃபினெட்லி அதுக்கு வேறு ஏதாவது ஒரு சிஸ்டம் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ கீழே ஒரு ரன்னிங் ஏரியா, ஜாகிங் ஏரியா மாதிரியும் பார்க்கலாம், ஒரு கெஃபே மாதிரியும் கூட இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஃபிலடெல்ஃபியா யூஎஸ் போனீங்க அப்படின்னா ஃபிலடெல்ஃபியா ட்ரை பண்ணுங்கள். உங்களை கண்டிப்பாக அது ஏமாற்றாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போன 4-5 ஊர்களில் மியாமி, ஃபிலடெல்ஃபியா, நியூ ஜெர்சி, நியூயார்க், வாஷிங்டன் எல்லாத்துலேயுமே டெஃபினட்டாக எனக்கு பிடிச்ச ஒரு ஊராக கூட நான் அதை சொல்லுவேன். ஹாய். ஸோ ஃபிலடெல்ஃபியாவிலேருந்து கிளம்பி வாஷிங்டன் வந்துட்டேன்.
ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ட்ரிப்போடைய நடுநாள் அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தேன், இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமை இங்கேருந்து கிளம்பிடுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட் ஹாஃபோடைய எண்டு வந்து ஒரு 6 நாள் 7 நாள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லாஸ்ட்டு ஒரு 12 ஹவர்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்து எல்லா சுற்றியும் பார்த்துட்டு லைக் அந்த பிரிட்ஜெல்லாம் ஏறி முடிச்சுட்டு எங்கே தப்பு பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நமக்கு இன்னும் லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது, இந்த 2 ஹவர்ஸில் போய் எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணது டெஃபினட்டாக ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நான் போயிட்டேன், பட் அங்கேருந்து ரிட்டர்ன் பஸ்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், அப்புறம் மறுபடியும் கடைசி ஆரம்பித்த இடத்துல வந்து முடிகிற மாதிரி அளவுக்கு போயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒரு பேட் டிசிஷன். ஸோ அதனால் நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ கிளம்பி வரும்போது என்னுடைய ஹெட்செட்டை மறந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் செக் அவுட் பண்ணேன் ஹாஸ்டலில். ஸோ அதுவே பாதி வழியில் தான் எனக்கே ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஒரு சின்ன மூவ் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஹெட்செட்டை ஃபஸ்ட்டு அங்கே மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபிலடெல்ஃபியாவிலேருந்து ஒரு பஸ் ஏறி வாஷிங்டன் வந்துக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் கம்மிங்கிறதுனால பஸ்ஸில் கொஞ்சம் நேரம் தூங்கினேன். நடுவில் ஒரு ஸ்டாப் வச்சுருந்தாங்க. ஒரு $6 ஒரு சிக்கன் விங்ஸ் மாதிரி ஒன்று வாங்கினேன், சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் இங்கே பண்ண இன்னொரு தப்பு வந்து தண்ணி வாங்காமல் விட்டேன். வெறும் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு தண்ணி வாங்கலை. ஸோ வாட்டர் பாட்டில்லையும் தண்ணி பிடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ நான் இருக்கிற ஹாஸ்டல்ஸில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஹாஸ்டல்ஸை விட்டு வெளியில் வந்துட்டோனாலே எங்கேயுமே தண்ணி கிடையாது. நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன், பஸ்ஸில் உட்காந்தே தூங்கிட்டேன். நான் ஹெட் ரெஸ்ட் வச்சுருப்பேன் எப்போவுமே. ஹெட் ரெஸ்ட்டு வந்து ஒரு சில டைம் இந்த மாதிரியான டைமில் வந்து நான் பயங்கரமாக யூஸ் ஆகும். ஸோ வாஷிங்டன் வந்தாச்சு. வாஷிங்டனில் வந்து ரியலைஸ் பண்ணேன் என்னுடைய வாட்டர் பாட்டில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 நாள் அதிலே ரீஃபில் பண்ணியே குடிச்சிட்டேன். ஸோ அதனால் வேறு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். இந்த ஊரில் வந்து நீ ஒரு பாட்டில் வாங்கினாலும் $2.50 2 வாங்கினாலும் அதே விலை தான். என்ன லாஜிக்னே தெரில. ஸோ நம்மளை ஒன்று வாங்க விடாமல் 2 வாங்க வைக்கிறாங்க. அண்ட் வாஷிங்டன் இப்போ கொஞ்சம் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஜார்ஜ் டவுன் போகிறேன். ஜார்ஜ் டவுனுங்கிறது நிறைய ஊரில் இருக்குது. பெனங்கில் இருக்குது, சென்னையில் ஒரு ஜார்ஜ் டவுன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஜார்ஜ் டவுன் போவோம். அப்புறம் லிங்கன் மெமோரியல் பார்த்துட்டு நைட் எங்கேயாவது ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா போயிடலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்கை நான் கேரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். வந்துட்டேன், ஹாஸ்டல் செக் அவுட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் ஏன் பேக் கேரி பண்ணுறேன் அப்படின்னா, ஹாஸ்டல் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. நான் எங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல், வாஷிங்டன் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல் 1 அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஹாஸ்டல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ அதனால் பேக்கை வைக்கிறதுக்கு யோசனையாக இருக்குது. ஏன்னா அவங்க லாக்கர் ஃபெசிலிட்டி கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை எடுக்கலை. பேக் வச்சுட்டே தான் ட்ராவல் பண்ணுறேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். I did watch the new one when I was like 11, but no, y'all gotta tap in. That's what I was gonna be with the flash. Y'all gotta tap into the omega seed. I really love it because it's actually really good. And I watched it like my junior year, but I didn't finish. I actually stopped watching when they put Drake on the show. But I'm determined to finish it this time. I'm gonna finish all 15.
ஸோ இப்போ நான் ஜார்ஜ் டவுனில் இருக்கேன். ஜார்ஜ் டவுனோடைய ரெசிடென்ஷியல் ஏரியான்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் மொத்தம் 6 நாள் இருக்கேன். என்னுடைய டோட்டல் யூஎஸ் ட்ரிப்லேயே ஜாஸ்தி நாள் நான் இங்கே தான் இருக்கேன். 2 நாள் ஒரு ஹாஸ்டல், அடுத்த 4 நாள் ஒரு ஹோட்டல். என்னுடைய ப்ரோக்ராம் வந்து ரொனால்டு ரீகன் நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நடக்குது. ஸோ அதனால் கடைசி 4 நாள் வந்து அது பக்கத்தில் போய் தங்கியிருக்கேன். அது பக்கத்தில் ஹோட்டல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. லைக் 4 நைட்டுக்கு மினிமம் $300 அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஏற்கனவே அங்கே அந்த ப்ரோக்ராம்க்கு வர இன்னொருத்தர் வந்து ரூம் எடுத்திருக்காரு. ஸோ அவர் கூட நான் ஸ்டே பண்ணுறேன். எல்லோரும் வந்து பீட்சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரிலாக்ஸ்டாக ஈவினிங் டைம்ஸில். நல்லா ரோட் சைடில் ஜம்முன்னு இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு ரிவர் ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ அந்த ரிவர் ஃப்ரண்ட்டு போகலான்னு பார்க்குறேன். ஸோ ரிவர் ஃப்ரண்ட்டு போயிட்டு நேரம் வெடிக்க பார்த்துட்டு அங்கேருந்து லிங்கன் மெமோரியல். ஸோ லிங்கன் மெமோரியல்லேருந்து கீழே நாய்க்குட்டி சூப்பராக இருக்குது. அது 2 நாய்க்குட்டி. ஸோ அங்கே ஒரு 2 நாள், அங்கே ஒரு 6 நாள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் மயாமி போகிறேன். ஸோ சண்டே மிட் நைட் வந்து என்னுடைய வேலை முடியுது. மண்டே ஃபுல்லாக இருந்துட்டு டியூஸ்டே வண்டி எடுத்துகிட்டு போகிறதா தான் பிளானாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் எதுக்கு அந்த ஒரு நாளை நான் வேஸ்ட் பண்ணணும், இன்னொரு ஸ்டேட் பார்த்துடலாம் அப்படின்னு தான் நான் மயாமி போகிறேன். ஆக்சுவலாக மயாமிக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கோவா ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு என்னோடய லாங்குவேஜில் சொல்லலாம். ஸோ வாஷிங்டனில் நான் பண்ண இன்னொரு தப்பு, ஆக்சுவலாக வாஷிங்டனில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மொத்தம் 6 நாள் 7 நாளில் பண்ணாத தப்பு இன்றைக்கி ஒரே நாளில் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். என்னுடைய ப்ளூடூத் ஹெட்செட்டை ஹாஸ்டலில் மிஸ் பண்ணது, அப்புறம் என்னோடய வாட்டர் பாட்டிலை மிஸ் பண்ணது, அப்புறம் ட்ராவல் கார்டு $33 ட்ராவல் கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ மேபி அது வாங்காமல் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 3 நாள் எனக்கு வியாழக்கிழமை கண்டிப்பாக தேவை. வியாழக்கிழமை ஒரு $6 ஆயிருக்கலாம். அப்புறம் புதன்கிழமை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு $5 $6 ஆயிருக்கலாம். அப்புறம் இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டுக்கு மேபி ஒரு $15 முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் அவசரப்பட்டு $33 கார்டுக்கு வாங்கிட்டேன்னு சொல்லலாம். பட் மைட் பி நான் இன்னும் நிறைய சுற்றி பார்ப்பேன். ஸோ அதனால் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் மற்ற 2 ஊர்லேயும் ட்ராவல் கார்டை நான் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணேன்.